என்னது பார்வதி எவிக்டடா? இப்போ ஃபுல்லாக வந்து ட்விட்டரில் இதுதாங்க பேசு பொருளாகவே போய்கிட்டு இருக்கு. அதாவது நேற்றுல இருந்து ஒரு ரூமர் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டில் எவிக்ட் ஆக போகிற ஒரு நபர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் எவிக்ட் ஆக போகிறாங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள், ஸோ வந்து ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. யாருக்குலாம் அந்த ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு நான் கூட வந்து சரி அந்த ஆப்பு கமருதீனுக்கா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது பார்வதி அப்படின்னு இப்போ நிறைய ஃபோட்டோஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமமும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக ஓட்டிங் ஆர்டர் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்அஃபிஷியலில் முதல் இடத்த கானா வினோத் அவர்கள் தான் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1,90,000 ஓட்டுக்கிட்ட அவர் வந்து இப்போதைக்கு இருக்கிறாரு. முன்னாடி இருந்ததை விட அவருக்கு ஓட்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ அவரை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி பார்வதி அளவுக்குலாம் கானா வினோத் எதுவும் பண்ணலை. அடுத்து 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. நேற்று வரைக்கும் பார்வதியுடைய ஓட்டிங் வந்து 90,000 ஓட்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு 1,10,000 ஓட்டு வந்திருக்காங்க. பார்வதி எவிக்டட் அப்படிங்கிறதுக்கும் அந்த 1,10,000 ஓட்டு 30,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். 3வது திவ்யா. இன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா இன்னைக்கு திவ்யாவுக்கு நடந்தா அந்த ஒரு அநீதி, ஒரு அநியாயம். இதை பல பேர் வந்து அவங்களுக்கு வந்து அநியாயம், என்ன அநீதி, திவ்யா அப்படி திவ்யா இப்படி அப்படின்னு பேசுறீங்க. கேமை வச்சு தான் பேசணும். அதை தாண்டி பேசுகிறீங்கன்னா நம்மளால் வந்து அவங்கக்கிட்டலாம் பேச்சு கொடுக்க முடியாது. இன்றைக்கி நடந்த கேமில் வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக திவ்யாவுக்கு கொடுத்தது அன்ஃபேர். அது எல்லாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி நான் பேசுகிறது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. திவ்யா 3வது இடத்துல இருக்காங்க. இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி வரக்கூடிய வாரங்களில் திவ்யாவோட ஓட்டிங் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஓட்டு தான் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல விக்கல்ஸ் இருக்காப்புல 85,000 ஓட்டு இப்போ வரைக்கும் அவர் அன்அஃபிஷியலை வாங்கியிருக்காரு. அஃபிஷியலில் என்ன கதைன்னு தெரில. விக்கல்ஸ்க்கும் கிராஜுவலாக ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்மளால். இன்றைக்கெல்லாம் லிட்டரலாக உட்காந்து அழுகுறாங்க. பொம்பளை மாதிரி ஆனவனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. நான் அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணும் தான் இருக்கிறேன். நமக்கு டைம் தான் எளவு கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம கண்டென்ட் இல்லைல்ல, அதனால நான் போடுறேன். விக்கல்ஸ் வந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. அவரோட ஓட்டிங் குறைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த ஆட்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரிசையாக வருவாங்க. இப்போ வந்து விக்கல்ஸ்க்கு கீழே வந்து கமருதீன் இருக்காப்புல. அதுக்கு கீழே வந்து கனி அவர்கள் வந்துட்டாங்க. அதுக்கு கீழே எப்ஜே வந்துட்டாப்புல. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிறது வந்து சுபிக்ஷா. அதுக்கு மேலே அமித் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, கனி, அமித், எப்ஜே, இந்த 4 பேர் தான் டேஞ்சர் ஜோன். அப்படியே கீழே வரிசையாக வராங்க. இப்போ சுபிக்ஷாவை தூக்குவாங்களா கனியை தூக்குவாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான மேட்டர். சேனலை பொறுத்த வரைக்கும் கனி அவர்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், சுபிக்ஷா அவர்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். என்ன கேட்டால் சுபிக்ஷா அந்த வீட்டிலேருந்து இப்போ வெளியில் போகிறதுக்கு தகுதியான நபர் கிடையாது. கனி அவர்களை விட நல்லாவே கேம் விளையாடக்கூடிய, எப்ஜேவை விட நல்லாவே கேம் விளையாடக்கூடிய, அமித்தை விட நல்லாவே கேம் விளையாடக்கூடிய, ஈவன் பார்வதி, ஈவன் கமருதீன், இவங்களை விட நல்லாவே கேம் ஆடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்னா அது சுபிக்ஷா. அவங்க மேலே நமக்கு வந்து மாற்றுக்கருத்து இருந்தாலும் பிக் பாஸுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க லாயலாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தன்னுடைய கம்யூனிட்டியை வச்சு கேம் விளையாடுறாங்க, அதெல்லாமே இருக்குதான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குது. ஓபி அடிக்க வரல அந்த பொண்ணு. ஓபி அடிக்கலை. டாஸ்காக இருந்தாலும் 100% கொடுக்குது. எதுவாக இருந்தாலும் 100% வந்து அந்த பொண்ணு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வாரத்தில் நடந்த இந்த டாஸ்க்கு கூட சுபிக்ஷா இல்லைன்னா இந்த ரெட்ரோ சினிமா டீம் வந்து என்னைக்கோ தோற்று போயிருப்பாங்க. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடச்சிருக்காது. கேப்டன் போட்டிலையும் அவங்களால பங்கு பெற முடிஞ்சிருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு பிளேயர். ஸோ அவங்களும் சேனலை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் தான், டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். அப்போ யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இவங்களை தாண்டி யார் வந்து போக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம். ஒன்று அமித், இன்னொன்று எப்ஜே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ பார்வதி எவிக்டட்னு சொல்லி போடுறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வருவோம். ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்னாடி திவாகர் வந்து எவிக்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு புரளி வந்து கிளப்பப்பட்டது. திவாகருக்கு ரெட் கார்டு. அந்த வாரம் திவாகருக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கு எகிரி போச்சு. இப்போ பிஆர் இருக்காங்க இல்லையா, அந்த பிஆருடைய வேலை என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு
ஒரு பரபரப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறது. சேனல் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அந்த ரூமர் நரேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப நொந்திருக்காரு, ரொம்ப காயப்பட்டிருக்காரு, ரொம்ப பேசியிருக்காரு. டாஸ்க்கு சம்மந்தமாக, கேரக்டர் சம்மந்தமாக நிறையா வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு. ஐ டிஸோன் யூ எவ்ரி ஒன் சொல்கிற அளவுக்கு அவரை வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து வெறுப்பேற்றிருக்காங்க. இந்த வீக் லைவ் பார்த்தா எல்லாருக்குமே வந்து பிபி சுகர் வந்தது தான் மிச்சம். முக்கியமாக அதில் முதல் பேஷண்ட் யாருன்னா பிக் பாஸ் தான். லிட்ரலாக அவர் எந்த மோடுக்கு போயிட்டார் அப்படின்னா, இந்த சீசனை விட்டே விலகலான்ற மோடுக்கு போயிட்டாப்ல. அந்த அளவுக்கு எந்த சீசன்லையும் பிக் பாஸை வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து வெறுப்பேற்றினது கிடையாது. அதில் முக்கியமான குற்றவாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும். ஏன்னா இதுங்க ரெண்டும் ஸ்மோக்கிங் ரூம் போகிறது, அங்கே மைக்கை கழட்டி வச்சுட்டு ஜல்சா பண்ணுறது, அதுக்கப்புறமா மைக்கை மறைச்சி வச்சு குசு குசுன்னு பேசுறது, மறுபடியும் மைக்கை கலட்டி வச்சுட்டு குசு குசுன்னு பேசுறது. நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியானாவும் சாண்ட்ராவும் மைக்கு போடாமல் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. அதாவது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் கூட கிடையாது, ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதையே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அப்போ இந்த காஜி கப்பிள்ஸை சும்மா விடுவாரா? இந்த வாரம் முழுக்க நிறைய இடங்கள்ல மைக்கை மறைச்சு பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்றத பார்வதி கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க. ஸோ சேனல் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த 50 நாட்களுக்குள்ளே இந்த ஷோ மேலே இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ்வையும் வந்து தூக்கி போடணும். அப்படி தான் திவாகரை தூக்கி போட்டாங்க. பிஹேவியர் ஆஸ்பெக்டில் பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிறதுனால. ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய பீடை சனி பார்வதி. கண்டென்ட் கொடுக்குறாங்க, மயிரை கொடுக்குறாங்க, அதெல்லாம் தூக்கி வச்சுருங்க, அந்த கூந்தல்லாம் நமக்கு வேணாம். ஆனால் இந்த ஷோவை கெடுக்கிறது, இந்த ஷோக்குன்னு இருக்கக்கூடிய டெக்கோரமை கெடுக்கிறது முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. ரைட்டா? லவ் கண்டென்ற பேரில் கருமத்தை பண்ணுறது. ஸோ அந்த நெகட்டிவான ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் விதிமீறல்கள் அடிக்கடி மயக்க மறைச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிற விதிமீறல் அடிக்கடி. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சேனல் வந்து பார்வதியை வெளியில் தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் திவாகர் எப்படி தூக்கப்பட்டாரோ அதே மாதிரி பார்வதியை தூக்கி போட்டுடலாம்ப்பா. ஒர்த்தான கண்டஸ்டன்ட், இதில் இருக்கிறதுலேயே ஒர்த்தான கண்டஸ்டன்ஸை தூக்கி மட்டும் நம்ம டாப் 5 கொண்டு போனோம். பார்வதி டாப் 5 வந்துடக்கூடாது அப்படின்னு சேனல் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியில் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. சரி, இப்போ மேட்ருக்கு வருமா? அந்த ரூமரை கிளப்புறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதி வச்சிருக்கக்கூடிய அந்த கேவலமான பிஆர் டீம். இப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, பார்வதியை சேனல் வந்து எவிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு புருடாவை கிளப்பி விட்டு அதை வந்து பார்வதியோட ரசிகர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு, பார்வதி எவிக்ட் ஆக போகிறாங்க, அதை தடுக்கணும்னா வந்து அவங்களுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கணும், ஓட்டு வந்துச்சுன்னா எவனாலே பார்வதியை தூக்க முடியாது, அதனால் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு உசுப்பேத்துறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. வெக்கங்கட்ட, மானங்கட்ட, ஈனங்கட்ட, சூடுகட்ட, சொரணகட்ட ஒரு ஆட்கள்னா இவங்க தான். இதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ஐயோ பார்வதி எவிக்ட் ஆக போகிறாங்களான்னு ஓட்டுகளை வாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்வதிக்கு 1,10,000 ஓட்டு வந்திருக்குது. இப்போ 2வது இடத்துல அவங்க அதனால தான் இருக்கிறாங்க. ஸோ இது கேவலமாக ஒரு பிஆர் கும்பலால் செய்யப்பட்ட ஒரு செட்டப்பு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பார்வதியெல்லாம் தூக்கி வெளில போட மாட்டாங்க அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா டாப் 2, ஆனால் திவாகரே தூக்கி போட்டாங்க, அவரும் டாப் 2ல் தான் இருந்தாப்புல. பார்வதி ஏமாத்திரம் நீங்கள் கேட்கலாம், திவாகரை தூக்கி போட்டாங்க அடுத்து பார்வதியும் தூக்கி போட்டால் என்னடா பண்ணுறதுன்னு சேனல் நினைக்கலாம்ல. ஸோ எதுவாக இருந்தாலும் ரூமர்ஸ் வந்து ரூமர்ஸ் தான், அதை வந்து நம்ம என்றைக்குமே நம்ப தேவையில்லை. அன்லஸ் அன்டில் அது வந்து நடக்கிற வரைக்கும். நாளைக்கு தெரிஞ்சிடும், தெரியும் போது பார்க்கலாம். ஆனால் இந்த வீக்கெண்ட் எல்லாருக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.